நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு கப்புள் பிக்சரை எப்படி நாம் கட் பண்ணுறது, எப்படி நம்ம கரெக்ஷன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நம்மளுக்கு ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் ஒர்க்காக இருக்கட்டும், இல்லை ஒரு ஃப்ளெக்ஸ் டிசைனாக இருக்கட்டும், இல்லை ஆல்பம் எடிட்டிங்காக இருக்கட்டும், நிறைய எடிட்டிங் வரும். ஒரு போஸ்டர் டிசைன், சரிங்களா? ஆனால் இந்த டிசைன்ஸ்லாம் நாம் என்ன பண்ணுறோம், பிக்சர் எல்லாத்தையும் என்ன பண்ணுறோம், இதில் எப்படி இருக்கோ அதே போல் கட் பண்ணிவிட்டு லேசாக ஒரு சின்ன கரெக்ஷன் மட்டும் வச்சுட்டு என்ன பண்ணுறோம், தூக்கி வச்சிடுறோம். நம்மளுக்கு ஒரு நல்ல தரமான குவாலிட்டியாக இருக்கணும் அப்படின்னா ஒரு கப்புள் பிக்சரை நல்லா நம்ம கரெக்ஷன் பண்ண கற்றுக்கணும். இப்போது இந்த பிக்சரை எப்படி நம்ம கரெக்ஷன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் ஃபோட்டோஷாப் 7.0 நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதில் நிறைய ஃபோட்டோஷாப் நான் வச்சுருக்கேன். இப்போ இந்த பிக்சர் எடுத்துக்கிட்டிங்கன்னா லைட் ரூமில் பண்ணலாம், கரெக்ஷன் பண்ணலாம். அப்படி இல்லைனா ஃபோட்டோஷாப் 2023 பண்ணலாம். சிசி வெர்ஷன் எந்த வெர்ஷனாக இருந்தாலும் பண்ணலாம். CS6 பண்ணலாம், CS3 பண்ணலாம், சரிங்களா? ஒரு இதுலேயும் ஒரு வித்தியாசமாக பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் சிசி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் கேமரா ரா ஃபில்டர் இருக்குது, நிறைய பார்த்திங்கன்னா ஆப்ஷன் இருக்குது, அதில் நம்ம பயன்படுத்தி எடிட் பண்ணலாம். இப்போ 7.0 நம்ம எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம். இப்போ ஆல்ரெடி நான் என்ன பண்ணியிருக்கேன், பிக்சரை கட் பண்ணி தான் வச்சுருக்கேன், சரிங்களா? பிக்சரை கட் பண்ணிட்டேன். எப்போதுமே இதே போல் நீங்கள் ஒரு டூப்ளிகேட் போட்டு ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினல் எடிட்டிங் ஆகிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு இப்போ பிக்சரை கட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ பிக்சரில் இருக்கக்கூடிய இந்த சின்ன சின்ன பிம்பிள்ஸை மட்டும் ஃபஸ்ட்டு எப்போதுமே ரிமூவ் பண்ணிடலாம். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பேட்ச் டூல் நல்லா ஜூம் பண்ணிக்கிறேன். அப்படியே ஒரு மார்க் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணால் போதும், சரிங்களா? சப்ஜெக்டை செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே ட்ராக் பண்ணுறேன். இது ரொம்ப ஈஸியாக நம்ம பிம்பிள்ஸ் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிளாக பார்த்திங்கன்னா நம்ம இதை ட்ராக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு எடிட்டிங் பண்ணும்போது ரொம்ப பொறுமையாக பண்ணினா மட்டும்தான் நம்மளால் பார்த்திங்கன்னா அதை நல்லா எடிட் பண்ண முடியும், சரிங்களா? ரொம்ப ஸ்பீடாக பண்ணுறோம் அப்படிங்கிற பேரில் நம்ம என்ன பண்ணிடுறோம், அவசரத்தில் நிறைய எடிட்டிங்கை விட்டுருவோம். நம்ம பொறுமையாக பண்ணாலே போதும், நம்மளுக்கு அழகான ஒரு ரிசல்ட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அப்போ இந்த பக்கம் இவங்களுக்கு அதே போல் என்ன பண்ணுறேன், பிம்பிள்ஸ் எல்லாத்தையும் நான் என்ன பண்ணுறேன், ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு இது ஓகே, சரிங்களா? ஒரிஜினல் எடிட்டிங் கூட நம்ம இதில் பார்க்கலாம். இது ஒரிஜினல், இது எடிட்டிங், சரிங்களா? ஓகே, இப்போது பிக்சரை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு நல்லா கலர் கரெக்ஷன் பண்ண போகிறோம். அதாவது எப்படின்னா, ஸ்கின் டோனை மட்டும் கரெக்ஷன் பண்ணணும். நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஓவரால் கரெக்ஷன் வைப்போம். இப்போ ஒரு கண்ட்ரோல் M கொடுத்து லெவல்ஸ் கொடுக்கணும்னா இந்த மாதிரி கொடுப்போம். இந்த மாதிரி கொடுக்கும்போது நம்மளுக்கு என்ன ஆகும்னா, பிக்சர் பிரைட் ஆகுது. நல்லா பொறுமையாக பாருங்கள், பிக்சரு பிரைட் ஆகுது. ஆனால் அவங்க ஷர்ட்டு, அந்த மாலை, இது எல்லாம் என்ன ஆகுது, எல்லாமே பிரைட் ஆகுது. அப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம ஓவரால் பிக்சரை நம்ம பண்ணாமல் என்ன பண்ணணும்னா, தனித்தனியாக செலக்ட் பண்ணி ஒர்க் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், ஸ்கின் டோன்ஸை சரி பண்ணிடலாம். ஸ்கின் டோன்ஸை சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நான் என்ன பண்ணுறேன், செலக்ட் போயிட்டு இதில் கலர் ரேஞ்ச் இதை எடுத்துக்கிறேன். இதில் நாம் என்ன பண்ணலான்னா, இந்த சாம்பிள்டு ப்ளஸ் பட்டன் போட்டிருக்கு பார்த்தீங்களா, இதை என்ன பண்ணுங்க, எடுத்து உங்கள் ஸ்கின் டோனில் வச்சு நீங்கள் டச் பண்ணுங்கள். இந்த மாதிரி டச் பண்ணி நம்மளுக்கு இங்கே என்ன செலக்ட் ஆகுதுன்னு பாருங்கள், ஸ்கின் ஏரியா நிறைய செலக்ட் ஆகுது. இப்போ ஓகே அப்படிங்கிறத கொடுக்குறேன், சரிங்களா? இப்போ எனக்கு ஸ்கின் ஏரியா செலக்ட் ஆகிருக்கு. ஃபெதர் என்ன பண்ணுறேன், ஒரு 20 கொடுத்துக்கிறேன். இப்போது ஸ்கின் ஏரியா தவிர்த்து வேறு ஏதாட்டும் செலெக்ஷன் இருக்கான்னு நல்லா பாருங்கள். இவங்க ஃபேண்டு செலக்ட் ஆகிருக்கு. அதுக்கு என்ன பண்ணலாம், ஆல்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு இந்த நம்ம லேசர் டூல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டூலை போட்டால் போதும், நம்மளுக்கு என்ன பண்ணோம், அழகாக ரிமூவ் ஆகிடும். பொறுமையாக பாருங்கள், ஆல்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு அவங்க ட்ரெஸ்ஸில் இருக்கக்கூடிய அந்த செலெக்ஷன் என்ன பண்ணுறேன், ரிமூவ் பண்ணுறேன். ஓகே, இப்போது எல்லா பக்கமும் ரிமூவ் பண்ணிவிட்டேன். இந்த பக்கம் கொஞ்சம், சரிங்களா? ஸோ அது போக அவங்க ஹேரை பாருங்கள், ஹேர்லலாம் செலெக்ஷனில் இருக்குது. அதனால் என்ன பண்ணலாம், ஹேரில் இருக்கக்கூடிய செலெக்ஷன் நம்மளுக்கு வேண்டாம். அதனால் அதையும் நம்ம என்ன பண்ணலாம், ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, திரும்ப இவங்களுக்கு கொஞ்சம் ஹேரில் இருக்கக்கூடிய செலெக்ஷன் என்ன பண்ணுறேன், ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ ஃபெதர் ஒரு 20 திரும்ப கொடுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு ஸ்கின் டோன் மட்டும் ரொம்பவே அழகாக ரெடியாக இருக்குது. இந்த செலெக்ஷன் இல்லாமல் கரெக்ஷன் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு என்ன பண்ணலாம், கண்ட்ரோல் ஹைச் அப்படிங்கிறத கொடுத்தோம்னா செலெக்ஷன் மறைஞ்சிடும். திரும்ப வேணும்னா கண்ட்ரோல் ஹைச் கொடுத்தா வரும், சரிங்களா? இப்போ கண்ட்ரோல் L அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம்னா, அந்த கலரை நம்ம சரி பண்ணிடலாம். எப்படி பண்ணுறது அப்படின்னா, இதில் சேனல்னு இருக்கா, அதில் ரெட்டு, க்ரீனு, ப்ளூ இருக்கா. ஃபஸ்ட்டு ரெட்டு வைங்க. இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த ஹிஸ்டோகிராமுக்கும் இடையில கேப் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த பாயிண்ட்டை மூவ் பண்ணி கரெக்டாக அந்த ஹிஸ்டோகிராமில் வைங்க. அதே போல் என்ன பண்ணுறேன், க்ரீன் சேனலில் லைட்டாக இந்த பக்கம் லைட்டாக மூவ் பண்ணிக்கிறேன். அது போக ப்ளூ சேனலில் என்ன பண்ணுறேன், நல்லா மூவ் பண்ணிக்கிறேன். ஃபுல்லாக மூவ் பண்ணலாம், பட் நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்து மூவ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு எனக்கு இது ஓகே. இப்போ ஓகே கொடுத்துட்றேன். திரும்ப என்ன பண்ணுறேன், ஒரு லெவல். இப்போ என்ன பண்ணுறேன், RGBயில் வச்சுட்டு பிரைட்னஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறேன். கொஞ்சமாக பிரைட்னஸ், இந்த பக்கம் ஹைலைட்டு,
இந்த பக்கம் லைட்டாக என்ன பண்ணுறேன் ஷேடோ. ஸோ இப்போ எனக்கு இது ஓகே சரிங்களா. இது போக என்ன பண்ணலான்னா செலக்டில் போயிட்டு இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலான்னா இமேஜில் போயிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் செலக்டிவ் கலர் எடுத்துக்கலாம். இதில் கலர்ஸை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறோம். ரெட்டு கொஞ்சம் ஏற்றிக்கிறேன், லைட்டாக க்ரீனு சரிங்களா. ஸ்கின் உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நம்மளுக்கு பிரைட் வேணும். கர்வ்ஸ் அப்ளை பண்ணுறேன், Ctrl+M கொடுத்துட்டு இதை என்ன பண்ணுறேன் லைட்டாக புஷ் பண்ணுறேன். ஸோ இப்போ எனக்கு போதும், இது நல்லாயிருக்கு. அது போக என்ன பண்ணுறேன் ஒரு ஹியூ அண்ட் சேச்சுரேஷன் நான் அப்ளை பண்ணுறேன். இது எல்லாமே நான் என்ன பண்ணியிருக்கேன் ஸ்கின்னை மட்டும் செலக்ட் பண்ணி வச்சுட்டு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் சரிங்களா. ஓகே, இப்போது ஹியூ அண்ட் சேச்சுரேஷன் அப்ளை பண்ணுறேன். இதில் என்ன பண்ணுறேன், இதில் கிளிக் பண்ணி ரெட்டு நான் வந்து எடுத்துக்கிறேன். ரெட் எடுத்துகிட்டு நம்ம இதை இன்க்ரீஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஸ்கின் டோனுக்கு கலர் மட்டும் நம்மளுக்கு பாப்பப் ஆகும். இப்போது நம்மளுக்கு நல்லா இன்க்ரீஸ் பண்ணிட்டோம், சேச்சுரேஷன் நல்லா கலர் தெரியுது. கொஞ்சம் இந்த ஸ்கின்னை பிரைட் பண்ண என்ன பண்ணலாம், கீழே லைட்னஸ் இருக்கா அதை அப்படியே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா ஸ்கின்னில் இருக்கக்கூடிய அந்த பிரைட்னஸ் மட்டும்தான் நம்மளுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகும் சரிங்களா. ஓகே, இப்போது இந்த சேச்சுரேஷனே அதுக்கு ஈவனாக நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் ஹியூ சேச்சுரேஷன்லேயே நம்மளுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடச்சிருக்கு. ஓகே, இப்போது நம்மளுக்கு கரெக்டாக பார்த்திங்கன்னா அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் முடிஞ்சிச்சு. வேறு ஏதாட்டும் நம்மளுக்கு வேணுமா அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். எல்லோ கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி தெரியுது, அதனால் என்ன பண்ணலாம் கலர் பேலன்ஸில் ரெட்டு, க்ரீனு அண்ட் ப்ளூ, லைட்டாக ப்ளூ சரிங்களா. ஓகே, இப்போ ஸ்கின் டோன் எனக்கு ஓகே. நான் என்ன பண்ணுறேன் Ctrl+D அப்படிங்கிறத கொடுத்து டீசெலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ என்ன பண்ணலான்னா இவங்க ட்ரெஸ்ஸோட கலர்ஸை நம்ம வந்து கொஞ்சம் மாற்றணும். ஏன்னா ட்ரெஸ்ஸோட கலர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்ன இருக்குன்னா ஃப்ளாஷ் வச்சு ஷூட் பண்ணனால ட்ரெஸ்ஸில் இருக்கக்கூடிய அந்த ட்ரெஸ்ஸில் பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளாஷ் பட்டத்தில் நம்மளுக்கு பளிச்சுன்னு தெரியுது. ஃபஸ்ட்டு இவங்க ட்ரெஸ்ஸை நம்ம சரி பண்ணலாம். இதுக்கு இந்த மேஜிக் ஒன் டூல் எடுத்துகிட்டு என்ன பண்ணுறேன், நாம் ஷிஃப்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கிளிக் பண்ணலாம். உள்ள ட்ரெஸ்ஸோட கலரில் மட்டும் நம்ம கிளிக் பண்ணுறேன். பொறுமையாக பாருங்கள், ட்ரெஸ்ஸு கலர் மட்டும் எனக்கு என்ன ஆகுது செலெக்ஷன் ஆகுது. இந்த பக்கமும் நான் அதே போல் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ செலெக்ஷன் விழுந்துடுச்சு. ஃபெதர் பார்த்திங்கன்னா ஒரு 20 அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். ஃபெதர் நீங்கள் கொடுத்தா தான் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும், ஃபெதர் கொடுக்கலாம் உங்களுக்கு கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும் சரிங்களா. ஓகே, இப்போ பிரைட் அண்ட் கான்ட்ராஸ்ட் அப்ளை பண்ணுறேன். இமேஜ் அட்ஜஸ்ட்மெண்ட், இதில் பிரைட் அண்ட் கான்ட்ராஸ்ட். இதில் என்ன பண்ணுறேன் ரொம்ப ஈஸி, இந்த பிரைட்னஸை மட்டும் என்ன பண்ணுறேன் கம்மி பண்ணுறேன். அதை கம்மி பண்ணாலே எனக்கு அந்த ஷேட்டோட டீட்டெயில் கிடச்சிரும். அது போக கான்ட்ராஸ்ட் வேணும்னா லைட்டாக ஏற்றிக்கலாம், ரொம்ப அதிகமாக பண்ணாமல் ஓரளவு சரிங்களா. இப்போ பாருங்கள் இதிலேருந்து இந்த ட்ரெஸ்ஸில் டீட்டெயில் எவ்வளோ கிடச்சிருக்கு பார்த்தீங்களா, அவ்வளோதான், ஈஸியாக முடிஞ்சிச்சு. அது போக நம்ம என்ன பண்ணலான்னா இவங்க சாரியை நம்ம கரெக்ஷன் பண்ணணும். சரி, இது நம்மளுக்கு பிளெயினாக இருக்கக்கூடிய ஒரு கலரு நம்ம இந்த மேஜிக் கான்டூல் போட்டு நம்ம சரி பண்ணிட்டோம். இப்போ சாரியை எப்படி சார் செலக்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்பீங்க. அதுக்கு தான் இருக்குது குயிக் மாஸ்க் அப்படிங்கக்கூடிய இந்த ஆப்ஷன். கியூ நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த குயிக் மாஸ்க் உங்களுக்கு வேலை செய்யும். கியூவை கிளிக் பண்ணால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே பாருங்கள் குயிக் மாஸ்க் மோடு அப்படி வரும் சரிங்களா. இங்கே பிளாக் அண்ட் ஒயிட் மாறிடும். நார்மலாக இருந்தால் வேறு என்ன கலர் இருக்கோ அது இருக்கும். இப்போ கியூவை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா குயிக் மாஸ்க் வந்துடும். நீங்கள் கியூ கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல குயிக் மாஸ்க்குன்னு இருக்குது பாருங்கள், இதை டபுள் கிளிக் பண்ணுங்கள். இதில் என்ன பண்ணுங்கள் மாஸ்க்டு ஏரியான்னு இருந்தால் செலக்டட் ஏரியான்னு மாற்றிட்டு இதில் கலர் வந்து இவங்க ரெட் கலர் சரி வச்சுருக்காங்க. அப்போது நம்ம ரெட்டில் வச்சோம்னா நம்மளுக்கு மார்க்கிங் சரியாக தெரியாது. அதுக்கு என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி க்ரீன் எடுத்துட்டேன். இந்த ஒப்பாசிட்டி ஒரு 60 வச்சுக்கிறேன். இப்போ கியூ நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ப்ரஷ் டூல் எடுத்துகிட்டு பெயிண்ட் பண்ணாலே போதும், உங்களுக்கு செலெக்ஷன் தெரியும். நல்லா தெரியுதுங்களா. இதை தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். இப்போ என்ன பண்ணுறேன் பிக்சரை நல்லா ஜூம் பண்ணிவிட்டு அவங்க ட்ரெஸ்ஸு எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பெயிண்ட். இது வந்து கொஞ்சம் மங்கலான ப்ரஷ் எடுத்திருக்கேன். அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஃபெதர் பார்த்திங்கன்னா கொடுக்கறதுக்கு தேவையில்லை சரிங்களா. இதில் நீங்கள் வந்து ப்ரஷ் எடுக்கும்போதே மங்கலான ஒரு ப்ரஷ் எடுத்துருங்க. ஸோ சாரி எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன பெயிண்ட். மேலேயும் பார்த்திங்கன்னா நான் அந்த சாரியை மட்டும் பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறேன் கரெக்டாக பெயிண்ட் பண்ணிக்கிறேன். ஜுவல்ஸுக்கு பார்த்திங்கன்னா எனக்கு ஓகே, ஜுவல்ஸும் என்ன பண்ணலாம் லைட்டாக பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஜுவல்ஸுமே ரொம்ப பளிச்சுன்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தெரியுது. இது இப்படி வெளியில் போனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிங்களா. நம்மளுக்கு தேவை கப்புள் பிக்சர் மட்டும்தான் சரிங்களா. அதனால் வெளியில் போனாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் அவங்க ஸ்கின் டோனு மற்ற இடத்துல நீங்கள் அது வந்து செலக்ட் ஆகாமல் பார்த்துக்கணும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன் சாரியை மட்டும் செலக்ட் பண்ணிட்டேன்.
இப்போ எப்படி செலெக்ஷன் கொண்டு வரது அப்படின்னா கியூ திரும்ப கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு செலெக்ஷன் வந்துடும். ஃபெதர் வேணும்னா நீங்கள் கொஞ்சம் கொடுத்துக்கலாம், வேண்டான்னா விட்டுறலாம். ஃபெதர் வேணும்னா என்ன பண்ணுங்கள், ஒரு 10 கூட கொடுத்துக்கிடுங்க. சரிங்களா? ஓகே. இப்போ என்ன பண்ணுறேன், இந்த சாரீ செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன், திரும்ப இமேஜ் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் பிரைட் அண்ட் கான்ட்ராஸ்ட் இதில் என்ன பண்ணுறேன், பிரைட்னஸ் கம்மி பண்ணுறேன். பிரைட்னஸ் கம்மியாகுதுங்களா? இப்போ சாரியில் நல்ல ஒரு லுக்கு கிடைக்குது. அப்படி இல்லைன்னு வச்சுங்களேன், இந்த செலெக்ஷனை கண்ட்ரோல் ஹைச் கொடுத்து மறைச்சிடுங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த பிரைட் அண்ட் கான்ட்ராஸ்ட்டை அப்ளை பண்ணுங்கள். லைட்டாக கம்மி பண்ணுறேன் பிரைட்னஸை. அது போக கான்ட்ராஸ்ட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஏற்றிக்கிறேன். சரிங்களா? ஸோ இப்போ கலர் கொஞ்சம் நல்லா பார்த்திங்கன்னா நம்மளுக்கு காட்டுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கண்ட்ரோல் யூ கொடுத்துட்டு லைட்டாக என்ன பண்ணலாம், இந்த சேச்சுரேஷனை பார்த்திங்கன்னா லைட்டாக ஏற்றிக்கலாம். ஒரு 12 பாயிண்ட் ஓகே. சரிங்களா? இப்போ நம்மளுக்கு இது ஓகே. ஜுவல்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்லா தெரியுது. இப்போ இந்த செலெக்ஷன் என்ன பண்ணலாம், கண்ட்ரோல் டி கொடுத்து டீசெலக்ட் பண்ணிடலாம். இப்போ இது ஒரிஜினலை பாருங்கள். ஒரிஜினலில் இருந்து அந்த சாரீக்கு நமக்கு லுக்கு எப்படி கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத பாருங்கள். ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா, இந்த மலர் மாலை இருக்குது பார்த்திங்களா, இந்த மாலையோட இந்த ரெட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காக ஆக்கினா நல்லாயிருக்கும். திரும்ப என்ன பண்ணலாம், கியூவை கிளிக் பண்ணுங்கள். ப்ரஷ்ஷை வச்சு அப்படியே ஒரு பெயிண்ட்டு கரெக்டாக, அதே போல் இந்த பக்கமாக ஒரு பெயிண்ட்டு ஈஸியாக செலெக்ஷன் ஆகிடுச்சா. இவங்களுக்கும் அதே போல். இது வந்து ரொம்ப குயிக்காக நம்ம செலக்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இந்த ஆப்ஷன், குயிக் மாஸ்க். கியூ கிளிக் பண்ணுறேன். அது போக பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறேன், ஒரு கர்வ்ஸ் அப்ளை பண்ணி லைட்டாக டார்க் பண்ணிக்கிறேன். டார்க் பண்ணிவிட்டேன். இதோட கலரை கொஞ்சம் பாப்அப் பண்ண ஹியூ அண்ட் சேச்சுரேஷன் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறேன். அது பத்தலை அப்படின்னா கலர் பேலன்ஸ் போட்டு ரெட்டு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான். ஸோ இப்போ பாருங்கள், பிக்சர்ஸு கிட்டத்தட்ட நம்மளுக்கு நல்ல ஒரு கரெக்ஷனுக்கு வந்துட்டு. ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா, ஓவராலாக நம்மளுக்கு எப்படி இருக்குன்னா, பவுன்ஸ் பண்ணி ஷூட் பண்ணதில் ஃபேஸு நல்லா பளிச்சுன்னு இருக்குது. ஆனால் அவங்க கீழே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டிங் கம்மியாக இருக்குது. இதை இப்போ சரி பண்ண கியூ கிளிக் பண்ணுறேன். திரும்ப என்ன பண்ணுறேன், ஸ்கின் டோனை செலக்ட் பண்ணுறேன். ஸோ அது போக இவங்க ஸ்கின்னு செலக்ட் பண்ணிட்டேன்னா கியூ கிளிக் பண்ணுறேன். இப்போது கர்வ்ஸ் லைட்டாக ஒரு சின்ன ஒரு பிரைட்னஸ் மேலே இருக்க அவங்க ஸ்கின் டோன், அதாவது ஃபேஸில் இருக்கக்கூடிய டோனுக்கு இந்த பிரைட்னஸ் ஈவனாக இருக்க மாதிரி நான் என்ன பண்ணுறேன், ரெடி பண்ணியிருக்கேன். இவ்வளோ தான். இப்போது நம்ம எப்படி பண்ணியிருக்கோம், தனித்தனியாக செலக்ட் பண்ணி கரெக்ஷன் பண்ணியிருக்கோம். நம்மளுக்கு பிக்சர் பாருங்கள், இது ஒரிஜினலு, இது எடிட்டிங். ஒரிஜினல்லேருந்து எடிட்டிங்கில் நம்மளுக்கு ரொம்பவே சூப்பராக கிடச்சிருக்கு. இன்னும் ஸ்கின்னை மட்டும் ஸ்மூத் பண்ணிட்டா ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். இதுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஆக்ஷன் வச்சுருக்கேன். நான் ஆக்ஷனை ப்ளே பண்ணால் எனக்கு போதும். அழகாக பார்த்தீங்கன்னா ஸ்கின் வந்து ஸ்மூத்னஸ் ரெடி ஆயிரும். நான் ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா F4 வச்சுருக்கேன். F4 கிளிக் பண்ணி எனக்கு என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் வேலை செய்யும். இப்போ இதில் மாஸ்க் பண்ணியிருக்கனால எனக்கு இந்த மாதிரி இருக்குது. இந்த மாஸ்க்கை நான் என்ன பண்ணுறேன், ரிமூவ் பண்ண எனக்கு இந்த மாதிரி மாறிடும். இப்போ ப்ரஷ் டூல் எடுத்துக்கிறேன். மேலே பார்த்தீங்கன்னா ஒப்பாசிட்டி ஒரு 15 அப்படிங்கிறத வச்சுக்கிறேன். வச்சுட்டு நல்லா ஜூம் பண்ணிக்கிறேன். மேலே நல்லா செக் பண்ணிக்கிறேன். ஒப்பாசிட்டி 15, ஃப்ளோ பார்த்தீங்கன்னா 100 இருக்குது. பிளெண்டிங் மோடு நார்மலில் இருக்குது. சரிங்களா? இங்கே பிளாக் கலர் இருக்கும்போது இங்கே ஒயிட் கலர் இருக்கணும். ஒயிட் வச்சுட்டு என்ன பண்ணுறேன், அப்படியே பொறுமையாக ஒரு சின்ன பெயிண்ட் ஸ்கின்னில் மட்டும் நான் என்ன பண்ணுறேன், பெயிண்ட் பண்ணுறேன். ஸ்கின்னில் பெயிண்ட் பண்ணும்போது பாருங்கள் நம்மளுக்கு எவ்வளோ அழகாக நம்மளுக்கு இந்த மாதிரி ஸ்கின் வந்து ஸ்மூத் ஆகுது அப்படிங்கிறத பாருங்கள். இப்போது ஃபைனலாக நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்கின்னை ஸ்மூத் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், இதை ஃபினிஷிங் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ இப்போ ஸ்கின்னும் ஸ்மூத் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், பிக்சரில் இன்னும் என்ன பண்ணலாம்னா ஹேர் டீட்டெயில் மட்டும் எடுக்கணும். அதையும் நம்ம என்ன பண்ணலாம், எடுத்துடலாம். ஹேர் என்ன பண்ணுறேன், பின்னால் மார்க் பண்ணிக்கிறேன். இது நான் மாஸ்க் பண்ணி வச்சுருக்கேன் அப்படிங்கிறனால என்ன பண்ணலான்னா, ஹேரை வந்து கண்ட்ரோல் J கொடுத்து நான் டூப்ளிகேட் எடுத்துக்கலாம். சரிங்களா? ஹேர் எனக்கு வந்துடுச்சு. ஒரு ஸ்டெப் கீழே கொண்டு வந்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, ஹேரை பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாற்றணும். கண்ட்ரோல் ஷிஃப்ட் U கொடுத்தா பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாறிடும். நெக்ஸ்ட்டு அதோட பிளெண்டிங் மோடு மல்டிபிளுக்கு சேஞ்ச் பண்ணணும். சேஞ்ச் பண்ணிட்டேன். அப்புறம் என்ன பண்ணலான்னா, கர்வ்ஸ் இல்லை கண்ட்ரோல் L கொடுத்தா லெவல் வரும். 3 பிக்சர் டூலில் கடைசியாக இருக்க டூல் எடுத்து லைட்டாக இருக்கக்கூடிய ஏரியாவில் ஒரு கிளிக்கு முடிஞ்சா, ஹேர் பாதி கிடச்சிருச்சு. இன்னும் இந்த டார்க்காக இருக்க ஏரியாவுக்கு என்ன பண்ணலான்னா, தனியாக இந்த லேசர் டூல் வச்சு செலெக்ஷன் பண்ணணும். அதே போல் இந்த பக்கமும் என்ன பண்ணுறேன், செலெக்ஷன் பண்ணிக்கிறேன். செலெக்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணலாம், அதை ஒரு கிளிக்கு. இப்போது ஃபெதர் ஒரு 10 கொடுத்துட்டேன். திரும்ப கர்வ்ஸ் அப்ளை பண்ணி கரெக்டாக அந்த இடத்துல வச்சு ஒரு கிளிக் பண்ணால் நமக்கு என்ன ஆகும்னா, அந்த ஷேடோ அப்படிங்கிறது நம்மளுக்கு ரிமூவ் ஆயிரும். ஸோ பாக்கி தேவையில்லாத இடங்கள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா, இந்த மாதிரி எரேசர் டூல் எடுத்து அழகாக பார்த்தீங்கன்னா எரேஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஹேர் டீட்டெயில் கிடச்சிருச்சா. இப்போது இந்த ஹேர் பக்கத்தில் நம்மளுக்கு கொஞ்சம் இந்த எல்லோலாம் இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் ரிமூவ் பண்ணுறதுக்கு
திரும்ப எரேசர் எடுத்துக்கோங்க. அதை பொறுமையாக நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், எரேஸ் பண்ணுங்கள். ஒப்பாசிட்டி கூட ஒரு 50 வச்சுக்கலாம், இல்லை 100 வச்சுக்கோங்க. சரிங்களா? 100 வச்சுட்டு என்ன பண்ணுங்கள், லைட்டாக அப்படியே எரேஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி பிளெயின் பேக்ரவுண்ட் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ஹேர் டீட்டெயில் பார்த்திங்கன்னா ரொம்பவே துல்லியமாக நம்மளால் எடுக்க முடியும். சரிங்களா? இந்த ஹேர் டீட்டெயில் எடுத்தால் மட்டும்தான் பிக்சரை நம்ம வந்து ஒரு ஒரிஜினல் லுக்குக்கு கொண்டு வர முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஹேரை நான் ரெடி பண்ணிட்டேன். இது போக இந்த ஹேரை மட்டும் செலெக்ஷன் பண்ணுறேன். மேஜிக் வாண்ட் டூல் வச்சு செலெக்ஷன் பண்ணிவிட்டு ஃபெதர் ஒரு 20 கொடுத்துட்டு லைட்டாக என்ன பண்ணுறேன், இதை கம்மி பண்ணிக்கிறேன். லைட்டாக சின்ன ஒரு புஷ் டவுன். இவ்வளோதான். பிக்சர் பார்த்துருங்க. இப்போ ஃபினிஷிங் முடிஞ்சிச்சு. இப்போது ஒரிஜினல் எடிட்டிங் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், பேக்ரவுண்ட் கூட நான் வந்து ஒன்று அப்ளை பண்ணியிருக்கேன். பிக்சர் பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரிஜினல்லேருந்து நம்மளுக்கு எடிட்டிங் நல்லாயிருக்கும். ஒரிஜினலில் இருக்கக்கூடிய ஃபேஸை பாருங்கள், இந்த எடிட்டிங்கில் இருக்கக்கூடிய ஃபேஸை பாருங்கள். இது ரெண்டுக்கும் இருக்க டிஃப்ரெண்ட்டை பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரிங்களா? இவ்வளோ தான். டார்க்காக பார்த்தீங்கன்னா அவங்க ட்ரெஸ் கலரை டார்க் பண்ணி விட்டோம். அது போக ஸ்கின் டோன் தனியாக செலக்ட் பண்ணோம். சரிங்களா? இந்த மாதிரி தனித்தனியாக செலக்ட் பண்ணி எடிட் பண்ணும்போது ஒரிஜினல்லேருந்து எடிட்டிங் வந்து ரொம்பவே சூப்பராக நம்மளுக்கு மாறிடும். அதே போல் நீங்கள் இதை மாதிரி எடிட் பண்ணி பிரிண்டிங் பண்ணி பாருங்கள். உங்கள் பிரிண்டிங்கில் உங்கள் ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே பக்காவாக இருக்கும். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,